Welcome to Nikhil's Biology. Myself Nikhil. நான் கிளாஸ் 11th and 12th பயாலஜி சொல்லி தரேன் நீட் எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனுக்காக. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனோட ஃபர்ஸ்ட் கிங்டம் பற்றி படிக்க போகிறோம். ஸோ கிங்டம் மொனேரா பற்றி பார்க்கலாம். கிங்டம் மொனேரா ஃபர்ஸ்ட் நம்ம கிங்டம் மொனேரான்னு எடுத்த உடனே அது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த கிங்டமை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர். ஸோ இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா கோப்லாண்ட். ஸோ கோப்லாண்ட் என்ற இந்த சயின்டிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிங்டம் மொனேரான்றதை கண்டுபிடிச்சாரு. அடுத்ததாக இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துட்டு கிங்டம் மொனேராவில் எல்லா ஆர்கானிசம்ஸுமே பாக்டீரியாஸ் தான் இருக்காது. ஆல் ஆர் பாக்டீரியாஸ். ஸோ ஆல் ஆர் பாக்டீரியாஸ். நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா பாக்டீரியாஸை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் 4 டைப்ஸாக. அதோட ஷேப்ஸ் மேலே நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு ரொம்பவே மோஸ்ட் அபண்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் அபண்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ மோஸ்ட் அபண்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தே லிவ் இன் ஹார்ஷ் கண்டிஷன்ஸ். ரொம்பவே ஹார்ஷான கண்டிஷன்ஸில் கூட பாக்டீரியாஸால் சர்வைவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிலோ ஓஷன்ஸ், டெசர்ட்ஸ், ஸ்னோ இருக்கிற ஏரியாஸ். ஸோ இந்த மாதிரி எந்த இடமெனா இருக்கட்டும் ரொம்பவே லைஃப் வந்து எக்ஸிஸ்டே ஆக முடியாது. அந்த கிரிட்டிக்கலான பிளேசஸில் கூட பாக்டீரியாஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். சம் பாக்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா எண்டோ பேரசைட்ஸாக இருக்கும். எண்டோ பேரசைட்ஸ்னா ஸோ பேரசைட்ஸ்னா அதாவது பேரசிட்டிசம் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேராசிட்டிசம் ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் உடம்புல இருந்து நியூட்ரிஷனை டிரைவ் பண்ணும். அது 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று எண்டோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸோ. ஸோ எண்டோ பேரசைட், எக்ஸோ பேரசைட். பாக்டீரியாஸ் ஆக்சுவலாக ரெண்டுமே தான். பட் சில பாக்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா எண்டோ பேரசைட்ஸாக இருக்குது. ஸோ வேறு ஆர்கானிசம்ஸ் உடம்புல இருந்துட்டு ஸோ அந்த பாடிக்கு வேணுமெனா தே கேன் ஹெல்ப். பட் மோஸ்ட் இதுவாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம பாடியில் வந்து ஜஸ்ட் நியூட்ரிஷனை டிரைவ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாக்டீரியாஸ் வந்து இருக்குது. இதுக்கப்புறமா தான் நம்ம ஷேப்ஸ் மேலே கிளாஸிஃபை பண்ணுறோம் பாக்டீரியாஸ். ஸோ பாக்டீரியாவோட ஷேப்பை 4 டைப்ஸாக இருக்குது. ஸ்பெரிக்கல் காக்கஸ், ஸ்பூன் ஷேப்ட் பேசிலஸ், ஸ்பைரல் ஷேப்ட் ஸ்பிரிலம் அண்ட் காமா ஷேப்ட் விப்ரியோ. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பேசிலஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக இருந்து ஒரு ஸ்பூன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸ்பிரிலம் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸ்பைரலாக. அண்ட் இதில் ஃப்ளாஜெல்லாஸ் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ஃப்ளாஜஸ் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம். விப்ரியோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காமா ஷேப்பில் இருக்கும். ஓகே, இந்த 4 ஷேப்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது இதோட 4 இதுலேயுமே எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். அண்ட் காக்கஸ் பாக்டீரியாஸில் இருக்கிற டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். காக்கஸ் பாக்டீரியா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக அரேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ பாக்டீரியா இது ஒன்று இருக்குன்னா இந்த மாதிரி லைனாக அரேஞ்ச் பண்ணிக்கும். இதை நம்ம ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ஸோ இது வந்து யூனிசெல்லுலார் தான். பட் ஜஸ்ட் ஃபியூஸ்டாக இருக்கும், அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக ஃபியூஸ்னா ஜஸ்ட் தே வில் பி டுகெதர். காலனிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. பாக்டீரியாஸ் வந்து காலனியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கியூப் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி க்யூப்டாக இருந்துச்சுன்னா இதை சார்சினா அனுவோம். சார்சினா ஆனால் காக்கஸ் ஃபேமிலி. நெக்ஸ்ட் இந்த மாதிரி எல் ஷேப்பில் இருந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுன்னா இதை நம்ம ஸ்டெஃபைலோ காக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டெஃபைலோ காக்கஸ். ஸோ இதை 3 வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. காக்கஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது. ஸ்டெஃபைலோ காக்கஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ன்றதே ஆக்சுவலாக ஒரு பாக்டீரியா தான். இது பார்த்திங்கன்னா ஒரு டிசீஸ் காஸ் பண்ணோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நியூமோனியா. ஸோ இது வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் என்ற பாக்டீரியா. ஸோ அது வந்து ஃபிலமெண்டஸாக இருக்கும், இல்லை அதாவது காலனிஸாக இருக்கும். அது வந்து கோல்டு இந்த மாதிரி டிசீஸஸ் வந்து காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேசிலஸ். பேசிலஸில் வந்துட்டு ஸோ இதை எரேஸ் பண்ணுறதுனால இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, பேசிலஸில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா இது வந்து ஸ்பூன் ஷேப் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி.
அண்ட் இதோட எண்டோஸ்போர் இருக்குது இல்லையா. ஸோ பாக்டீரியாஸ் வந்து ஸ்போர் கூட ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் பேசிலஸ் பாக்டீரியா எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஸோ இதோட எண்டோஸ்போர் பார்த்தீங்கன்னா கால்சியம் டைபிகோலினிக் ஆசிட். ஸோ கால்சியம் டைபிகோலினிக் ஆசிட் ஆர் கால்சியம் பிகோலினேட் இந்த காம்பவுண்டால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நீட் எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் த கம்போசிஷன் ஆஃப் எண்டோஸ்போர் ஆஃப் பேசிலஸ் ஆகிட்டு. ஸோ இது என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணல, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ் பேசிலஸ். ஆந்த்ராக்ஸ் பேசிலஸ்ன்றது பேசிலஸ் ஷேப்பில் இருக்கிற ஒரு பாக்டீரியா. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பிருலம். ஸ்பிருலமில் சேம் ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கிறதால இது பேர் வந்து ஸ்பிருலம். இதில் ஃப்ளாஜெல்லாஸ் இருக்கலாம். ஸோ ஃப்ளாஜெல்லா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சர். ஸ்பிருலா இதுதான் இதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் விப்ரியோ. விப்ரியோ வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாக்டீரியான்னு நம்ம சொல்லலாம். ஸோ விப்ரியோ வந்துட்டு இந்த மாதிரி காமா ஷேப்பில் இருக்கும். இது வந்து ஒரு டிசீஸ் காஸ் பண்ணாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரா. ஸோ காலரான்ற டிசீஸ் பற்றி நம்ம கேட்டுக்கோ இல்லையா. ஸோ அது வந்து இந்த பாக்டீரியாவில் தான் காஸ் ஆகுது. இப்போ நம்ம ஜென்ரலாக பாக்டீரியா பற்றி நம்ம படித்தோம். ஸோ ஷேப்ஸ் மேலே வந்து கிளாஸிஃபை பண்ணோம். பட் கால் ஊஸ் படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூகேரியான்னு அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ நம்ம இப்போ இந்த கிங்டம் ஒனேராவில் 2 டைப்ஸ் இருக்குது. அதுதான் நம்மளோட ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா. இப்போ இந்த 2 பாக்டீரியாஸ் பற்றி பார்க்கலாம். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நான் இப்போ எரேஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டாக நம்ம படிக்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கி பாக்டீரியா. ஆர்கி பாக்டீரியா ரொம்பவே பழமையான பாக்டீரியா. ரொம்ப பழமையான பாக்டீரியான்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஃபால்ஸ் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸ் பாக்டீரியா. ஸோ இதோட செல்வாலோட காம்போசிஷன் வந்து என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணல, பட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதோட செல்வால் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலான செல்வால். இது வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் உயிர் வாழ முடியும். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் பாக்டீரியாஸ் வாழ்கிறதால, ஃபார் எக்ஸாம்பிள் சீல வாழுது, டெசர்ட்லேயும் இருக்குது, ஸ்னோ ஏரியாஸ்லேயும் இருக்குது, அண்ட் அசிடிக்கான நேச்சர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துலையும் இருக்கும், வால்கேனோ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துலையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் இந்த பாக்டீரியா இருக்கிறதால இதை நம்ம காஸ்மோபாலிட்டன்னு சொல்லுவோம். காஸ்மோபாலிட்டன் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா கேன் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர். ஸோ இந்த எர்த்தில் பார்த்தீங்கன்னா எவ்ரிவேர் இட்ஸ் ப்ரெசென்ட். இதில் சம் பாக்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா ஏரோபிக் பாக்டீரியாஸாக இருக்கலாம், ஆன்ஏரோபிக் பாக்டீரியாஸும் இருக்கலாம். ஸோ ஆக்சிஜன் எடுத்துக்கலாம், ஆக்சிஜன் இல்லாமலேயும் அதால் உயிரோடு இருக்க முடியும். ஸோ நான் இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் சொன்னோடனே இதோட செல்வாலால் தான் இது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸால் உயிர் வாழ முடியுது இல்லை. அந்த செல்வாலோட கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா சூடோமியூரின் இந்த காம்பவுண்டால் தான் இந்த பாக்டீரியாவோட செல்வால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இட் கேன் பி ப்ரெசென்ட் ஆர் எக்ஸிஸ்ட் இன் எனி பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட். நெக்ஸ்ட் சூடோமியூரின் பற்றி நம்ம பார்த்தா இப்போ இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஆர்கி பாக்டீரியாவில் 3 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்குது. ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் சால்ட் இருக்கிற பிளேஸில் வாழ்கிற சால்ட்டி ஏரியாஸ், ரொம்பவே உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற இடத்துல வாழ்கிற பாக்டீரியாஸை நம்ம ஹாலோஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹாலோஃபைல்ஸ். ஸோ question can be asked like this: what are halophiles? They are the bacteria or archaebacteria that are present in the places where there are high amount of or high concentration of salts. Okay, next pathina acidic nature and high temperature. ரொம்பவே high temperature இருக்கிற வாழ்கிற பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா thermoacidophile. thermoacidophile பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோன்ற வேர்டில் ரொம்பவே ஹை டெம்பரேச்சரில் வாழலாம், அசிடோன்றதில் ஆசிடிக் நேச்சரில் இருக்கிற இடத்துல கூட வாழ முடியும். ஸோ இதுதான் தெர்மோஅசிடோஃபைல்ஸ். இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ஷி ஏரியாஸில் இருக்கிற ஏரியாஸ்னால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற ஏரியாஸ் மாதிரி, பிளான்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும், ரொம்பவே ஒரு மாதிரி பல்யூட்டட் இல்லாத ஏரியாஸ். பட் மார்ஷி அண்ட் வேர்ட்லேயே அவங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி
டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஏரியாஸில் இருக்கும். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா மெத்தனோஜென்ஸ். மெத்தனோஜென்ஸ் இந்த பாக்டீரியா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தீஸ் பாக்டீரியா ஆர் ஆல்சோ ப்ரெசென்ட் இன் த கட்டான நம்மளோட ஸ்டமக் ரீஜன் இருக்குது, அந்த ரீஜன் ஆஃப் கவுஸ். ரூமினன்ட் அனிமல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ரூமினன்ட் அனிமல்ஸ் அதில் எக்ஸாம்பிள் வந்துட்டு கவ். இந்த கவோட கட்டில், அதாவது ஸ்டொமக் பார்ட்டில் இந்த பாக்டீரியாஸ் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பாக்டீரியாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவ் டங் இருக்கு இல்லையா, ஸோ கவோட ஃபீசிஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம பயோகேஸ் எதனால உருவாக்க முடியுது, மீத்தேன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா பயோகேஸ் இண்டஸ்ட்ரியில், அது வந்து இந்த ரூமினன்ஸில் இந்த மெத்தனோஜென்ஸ் இருக்கிறதால தான். ஸோ மெத்தனோஜென்ஸ் கேன் help in preparation of the biogas, that is methane. So which is the methane producing bacteria na ninga enna solrana, methanogens. So archaebacteria la இந்த types இருந்துச்சு, alophiles, thermoacidophiles, methanogens. So இதுதான் archaebacteria. So இது false bacteria நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் வாழும். இதை காஸ்மோபாலிட்டன் நம்ம சொல்லுவோம். அண்ட் இதோட செல் வாலோட கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா சூடோமியூரின். சால்ட் ஏரியாஸ் இருந்துச்சுன்னா ஆலோஃபைல்ஸ், ஆசிடிக் ஆர் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா தெர்மோஆசிடோஃபைல்ஸ், மார்ஷி ஏரியாஸ் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஏரியாஸில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மெத்தனோஜென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரூமினன்ட் அனிமல்ஸோட கட்டில் இருக்கும், அதால் மீத்தேன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ பயோகேஸ் இண்டஸ்ட்ரியில் மெத்தனோஜனோட டிபெண்டன்சி வந்து அதிகமாகவே இருக்குது. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். கவு கூடவே நீங்கள் பஃபெலோஸ் கூட எழுதிக்கலாம், பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ ரூமினன்ட் அனிமல். ஓகே, இப்போ நான் இதை எரேஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம படிக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா யூபாக்டீரியா. யூபாக்டீரியா இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ யூபாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி இந்த பாக்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ பாக்டீரியாஸ். இது எங்கெங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெரைன் வாட்டராக இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கலாம், இல்லைனா ஆல்கேஸாகவும் ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து இது ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக இதை நம்ம எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம். பல்யூட்டட் வாட்டர் பாடிஸில் இது ப்ளூம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். ப்ளூம்ஸ் ஃபார்ம்ட் இன் polluted water bodies. ஜென்ரலாக இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் வந்துட்டு சிம்பிளாக இருந்தாலும் அதோட காம்ப்ளெக்சிட்டின்ற இல்லையா அது வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும் பாக்டீரியாஸில். ஸோ அதிகமான மெட்டபாலிக் டைவர்சிட்டி வந்து பாக்டீரியாஸில் தான் இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியா ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கலாம், அதாவது ஆட்டோட்ரோஃபிக்காகவும் இருக்கலாம், ஹெட்டரோட்ரோஃபிக்காக இருக்கலாம். ஸோ ஆட்டோட்ரோஃபிக்காக இருந்துச்சுன்னா ஆட்டோட்ரோஃபிக்கான இட் கேன் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட். அதில் ஃபோட்டோசிந்தட்டிக்காகவும் இருக்கலாம், கீமோசிந்தட்டிக்காகவும் இருக்கலாம். ஃபோட்டோசிந்தட்டிக் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனோபாக்டீரியா. இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜர் பிளான்ஸ் ஒரு ஹையர் பிளான்ஸில் இருக்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்கு இல்லையா, குளோரோஃபில் பிக்மெண்ட், அது வந்து இதில் பார்க்க முடியும். குளோரோஃபில் ஏ என்ற பிக்மெண்ட் வந்து இந்த சைனோபாக்டீரியாவில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ கீமோசிந்தட்டிக்காக இருந்துச்சுன்னா ஸோ நைட்ரேட்ஸ், நைட்ரைட்ஸ் அண்ட் அமோனியா இதை ஆக்சிடைஸ் பண்ணி ஏடிபியை கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ இப்போ பாக்டீரியா வந்துட்டு கீமோசிந்தட்டிக்காக இருந்துச்சுன்னா இந்த அட்மாஸ்பியர் ஒரு சாயிலில் இருக்கிற நைட்ரைட்ஸ் அண்ட் அமோனியா இதை யூஸ் பண்ணி ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணி தானே ஜீர்ணிச்சிக்கும் அண்ட் இட் கேன் சர்வைவ். ஸோ இதோட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாக்டீரியாஸ் பற்றி ஒரு கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து இந்த சாயில் ஒரு கைப்பிடி மண் எடுத்திங்கன்னா அதில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக்கோட எக்ஸாம்பிள் சைனோபாக்டீரியா. கீமோசிந்தட்டிக் பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன் பாக்டீரியா ஒரு சல்ஃபர் பாக்டீரியாஸ். nitrogen and sulfur bacteria. Next point பார்த்தீங்கன்னா மினரல் ரீசைக்கிளிங்கில் யூபாக்டீரியா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. மினரல் ரீசைக்கிளிங் எந்தெந்த மினரல்ஸ்னால் நைட்ரோஜன், சல்ஃபர்,
ஐரன், ஃபாஸ்பரஸ். இந்த எலிமெண்ட்ஸை ரீசைக்கிள் பண்ணுறதுல நம்மளோட பாக்டீரியா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் சில பிளான்ட்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை லெக்யூம் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். லெக்யூம் பிளான்ட்ஸ்னால் தே கேனாட் ஃபிக்ஸ் நைட்ரோஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது அவங்களால. ஸோ அது நைட்ரோஜன் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு தேவையாக இருக்கும் இல்லையா, அந்த நைட்ரோஜன் வந்து சிந்தசைஸ் ஆர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால சில பாக்டீரியாஸ் வந்து நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி காலனிஸ் இருக்கிற பாக்டீரியாஸ் நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணோம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் செல்ஸை வச்சு அந்த நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த ஸ்பெஷல் செல்ஸை நம்ம ஹெட்டிரோசிஸ்ட்னு சொல்லுவோம், ஹெட்டிரோசிஸ்ட். அண்ட் இந்த ஜென்ரலாக பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ஜெலாட்டினஸ் ஷீத்தால் இந்த மாதிரி கவர்டாக இருக்கும். இந்த ஜெலாட்டினஸ் ஷீத்தை நம்ம மியூசிலேஜினஸ் ஷீத்னு சொல்லுவோம், மியூசிலேஜினஸ் ஷீத். அண்ட் லெக்யூம் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் வர இடத்துல இங்கே வந்து பல்ஜ்டான ரீஜன் இருக்கும். இது பிகாஸ் ஆஃப் நைட்ரோஜன் பாக்டீரியாஸ், பிகாஸ் அங்கே நைட்ரோஜன் ஃபிக்ஸேஷன் நடந்திருக்கும். அதனால அந்த ப்ரெசன்ஸால் தான் இந்த மாதிரி லெக்யூம்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஹெட்டிரோசிஸ்ட் அந்த செல்ஸால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான செல்ஸ், இது பாக்டீரியாவோட காலனியில் டிஃப்ரெண்ட்டான செல்ஸால் they can fix nitrogen in plants and atmosphere. Okay, there is another. இப்போ நம்ம பாக்டீரியாவோட யூசஸை பார்க்கலாம். ஸோ பாக்டீரியாவோட யூசஸ் பார்த்தீங்கன்னா கர்ட் ப்ரொடக்ஷன், அதாவது தயிர்னு நம்ம சொல்கிறது, அதோட ப்ரொடக்ஷனில் வந்துட்டு நம்மளோட பாக்டீரியாஸ் யூஸ் ஆகுது. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஸோ இன்னொன்று ஆக்சுவலாக சொல்ல வந்து ஹெட்டிரோசிஸ்ட், அதாவது நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவோட எக்ஸாம்பிள்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனபீனா அண்ட் நாஸ்டாக். இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் இது. ஓகே, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆனோடனே ஹியூமன் அஃபேர்ஸில் வந்து ரொம்பவே இந்த பாக்டீரியாஸ் வந்து இன்வால்வ்டாக இருக்குது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆல்சோ ஆர் பேத்தோஜன்ஸ் ஆனால் ஜெர்ம்ஸ். ஸோ ஜெர்ம்ஸ் எப்படின்னா இந்த நம்மளோட என்சிஆர்டியில் 4 டிசீசஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜெர்ம்ஸ் எங்கெங்கே டிசீஸ் காஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், பெட்ஸ், கிராப்ஸ், இது எல்லாத்துலேயுமே டிசீசஸை வந்து காஸ் பண்ணும். ஸோ அந்த டிசீசஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் கேன்கர், காலரா, டெட்டானஸ், டைஃபாய்டு. ஸோ இன்னும் நிறையவே டிசீசஸ் வந்து நம்மளோட பாக்டீரியாஸ் காஸ் பண்ணும். ஸோ இது வந்து என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டிசீசஸ். இன்னும் ஆக்சுவலாக செகண்ட் பியூவில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸில் இன்னும் அதிகமான டிசீசஸ் பற்றி பார்ப்போம். பட் இந்த சாப்டரில் கொடுத்துருக்கிற டிசீசஸ் இவ்வளோ தான். ஓகே, இப்போது பாக்டீரியாஸோட ஹியூமன் அஃபேர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ அதோட டிசீசஸ் எது காஸ் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். இந்த பாக்டீரியாஸ் வந்துட்டு அதோட ரீப்ரொடக்ஷன் மோட்ஸை பார்க்கணும். மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பை ஃபிஷன் ஆர் சிம்பிள் டிவிஷன் சொல்லலாம். 1 செல்லேருந்து கம்ப்ளீட்டாக 2 செல்லில் டிவைட் ஆகிடும். நெக்ஸ்ட் சம்டைம்ஸ் தே ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் செக்ஷுவலாக ரீப்ரொடக்ஷன் பண்ணுற பாக்டீரியாஸ் கூட இருக்குது. அது வந்துட்டு டிஎன்ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு தேவையில்லை. பட் ஆல்சோ தி கேன் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ பாக்டீரியாவோட ரீப்ரொடக்ஷன் டைப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஜோக்கர் ஆஃப் கிங்டம் மொனேரான்னு ஒரு ஆர்கானிசம் இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா செல் வாலே கிடையாது, நோ செல் வால். ஸோ அது வந்து ஒரு ரிஜிடாக இருக்கும், அவ்வளோதான். இது வந்து பாக்டீரியா ஃபில்டர் அந்த ஒரு கொஷின் வந்து நீட்டில் நிறைய வாட்டி கேட்குறாங்க. ஸோ இப்போ பியூரேட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா, அதில் பாக்டீரியா ஃபில்டர்ஸ்னு ஒரு இது இருக்கும், ஃபில்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸால் போக முடியாது.
பட் மைக்கோபிளாஸ்மாவில் போக முடியும். பிகாஸ் மைக்கோபிளாஸ்மா பாக்டீரியாவோட ரொம்பவே சின்ன சைஸ். ஸோ மைக்கோபிளாஸ்மா கேன் பாஸ் த்ரூ பாக்டீரியல் ஃபில்டர், பட் பாக்டீரியாஸ் cannot. ஸோ இந்த கொஷின் நிறைய வருஷம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஜோக்கர்ஸ் ஆஃப் மொனேரா. அண்ட் இதை ப்ளூவோமார்ஃபிக்னு சொல்லுவாங்க. ப்ளூவோமார்ஃபிக். ஸோ அதோட ஷேப் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மைக்கோபிளாஸ்மா பற்றி. இது ரொம்பவே ஸ்மாலஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அண்ட் மைக்கோபிளாஸ்மா பற்றி ஜென்ரலாக சொல்லணும்னா தே ஆர் ஆல்சோ பேத்தோஜன்ஸ் தான். பேத்தோஜன்ஸ் they can survive without oxygen. Without oxygen they can survive. So this was completely about bacteria. So bacteria and எந்த questions வந்தாலும் நீங்கள் ஈஸியாக இந்த லெக்சரை பார்த்து சால்வ் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கிங்டம் ஃபஞ்சை பற்றி பார்க்கலாம். ஸோ ஏர்னஸ்ட் ஆக்கல் வந்து நாட் ஏர்னஸ்ட் ஆக்கல் கிடையாது. ஃபஞ்சை வந்துட்டு ஆக்சுவலாக ஆர்ஹெச் விட்டேக்கர் கொடுத்துருந்தேன். அண்ட் ஸோ ஆர்ஹெச் விட்டேக்கரோட 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ண கிங்டம் மைக்கோட்டை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.